இயற்கை பேரிடர் உள்ளிட்ட எதற்கும் மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என பொய் பிரச்சாரம் செய்யும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் என கூறிக்கொண்டு ஊர் ஊராக சுற்றுவது என்ன அவரது அப்பன் வீட்டு காசா என நடிகர் விந்தியா சரமாரி கேள்வி எழுப்பினார். திமுக தேர்தல் வந்தா மக்களை ஏமாத்துறதுக்காக வீரன் மாதிரி வேஷம் போடுவாங்க. உதயநிதி வந்து பழியெல்லாம் தூக்கி மத்திய அரசாங்கம் மேல போடணும்ன்றதுக்காக மக்களுக்கு எதுவுமே செய்யல. மக்கள் கேள்வி கேட்கணும்னு நாங்க பணம் கேட்டோம் மத்திய அரசாங்கத்தை உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு. ஆனா மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல. நாங்க காசு கேட்டா கொடுக்க வேண்டியது தானே, அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசான்னு வீரவசனம் பேசினார். மக்களை ஏமாத்துறதுக்காக பேசினார். மக்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ₹1 நம்ம வரி பணமா கட்டினா அதுல 50 பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது, 50 பைசா மாநில அரசாங்கத்துக்கு போகுது. அப்ப நம்ம கட்டுற வரி பணமே வச்சுக்கிட்டு நமக்கு நல்லது பண்ணலாம் இல்ல? ஏன் திமுக பண்ண மாட்டேன்றாங்க? அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா? கொரோனா வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் மக்களை ஏமாத்துறதுக்காக நாங்க நிவாரணம் தருவோம், எல்லா ரேஷன் அட்டைக்கும் தருவோம்னு சொல்லிடுவாங்க. நம்பி மக்கள் போய் ரேஷன் கடையில நின்னா சக்கரை காட்டுக்கு கிடையாது, வருமான வரி கட்டினா கிடையாது, சொந்த வீடு வச்சிருந்தா கிடையாதுன்னு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க பாதி பேரை. அத்தனை மக்களுக்கும் கொடுத்து உதவ வேண்டியது தானே, அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா? தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் ₹1000 தரோன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் ₹1000 தரோன்னு சொல்றாங்க. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கு இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? அத்தனை பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே, அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா? வெள்ளத்துல சேதமடைஞ்ச ஸ்கூல் எல்லாம் சரி பண்றதுக்கு வெறும் 2 கோடி நிதி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரேஸ் கார் ரேஸுக்கு 40 கோடி நிதி ஒதுக்குறாங்க. அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா? ராணுவத்துல செத்தவனுக்கு வெறும் 3 லட்சம் கொடுத்துட்டு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு 10 லட்சம் தராங்க. அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா?